விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/10/2024 புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுகூலத்தையும் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம், நீங்களே ஏதாவது யோசித்து கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு வருவதும் ஒரு சந்தோஷம் வருவதும் அப்பாடா என்ற நிம்மதி ஏற்படுவதும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் தெய்வ வழிபாடில் இருந்த குறைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதும் ஆச்சரியமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்ந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில மனத்தாங்களை சிலர் ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டிருப்பார்கள். நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டால் அது பெரிதாகி பெரிய விரிசலாகி கண்ணாடி டம்ளரை போல் உடைந்து விடக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால் அதீத கவனமாக இருப்பது. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களிடம் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சமாதானத்துடன் செல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாட்களாக அஷ்டமத்தில் இருந்த சனியால் இருந்த சிக்கல் ஒன்று இன்று தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், தேகாரோக்கியமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. நீண்ட நாட்களாக கொண்டு வரப்பட்டிருந்த விஷயங்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் நீங்களே வாக்குவாதம் செய்து கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பதட்டத்தை குறைத்து கொள்வது நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் அனைத்து விஷயத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு எதிரான சிந்தனை தான் எல்லோரிடத்திலும் இருக்கும். அந்த சிந்தனைகளுக்கு
வலு சேர்க்கு விதமாக கோபதாபப்படுவதோ சண்டை சச்சரவு செய்வதோ கூடவே கூடாது என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு அனுமன் சாலிசா கேட்பது ஒரு ஜெயத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனமும் வியாபாரத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். விலை உயர்ந்த பொருள்கள் கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கிறது இன்றைக்கி முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்கள், பயணங்கள், கடல் கடந்து தொழிலில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல நாள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்காக யோசித்து கொண்டே இருந்தவர்களுக்கு அதற்குண்டான வழிவகை ஏற்படும். ஆக மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனமிட்டு பேசுவது, உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெற்றுத்தரும். தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறிக்கும். கண்டிப்பாக டக்கென்று நீங்கள் புது ஒரு விஷயமாக ப்ரொஃபஷன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவு எடுப்பது பலர் ஆச்சரியத்தக்க அளவுக்கு புருவத்தை உயர்த்தி பார்க்க வைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் ஒரு வயது கடந்து உங்களுடன் பெரியவர்களாக இருக்கிறவர்களுடன் தர்க்கம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் அதிக ஏற்றமும் அதிக சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் குறைவதற்கு அன்னதானம் செய்வதும் பசுவுக்கு உணவளிப்பதும் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. சனியுடைய தாக்கம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் யாரையும் வேலை செய்பவர்களிடம் கூட கோபதாபத்துடன் பேசாமல் பொறுமையாக பேசுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிக ஆவேசப்படுவது எல்லா காரியத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பொறுமை கடலினும் பெரிது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால்
ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலை மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.